தர்மபுரி மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடப்பட்டி பகுதியில் இன்று பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார். அப்போது அவர் அரூர் பகுதி பின்தங்கியுள்ளது, இந்த பகுதியை வளர்ச்சியடைய பாடுபடுவேன், நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் மாம்பழம் சின்னத்தில் ஓட்டு போடுங்கள் என பேசினார். இதில் பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, வெங்கடேஸ்வரன், மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அல்லிமுத்து, திருவேங்கடம், வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ், கூட்டணி அமமுக டி.கே. ராஜேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ ஆர். முருகன், பாஜக முன்னாள் எம்எல்ஏ ஏ. பாஸ்கர் பிரவீன், சாமிக்கண்ணன், அரூர் நகர தலைவர் ஜெயக்குமார், அமமுக மாவட்ட துணை செயலாளர் ஏகநாதன், நகர செயலாளரும் கவுன்சிலருமான பெருமாள் மற்றும் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நான் உங்க வீட்டு பொண்ணு, என்ன நீங்க தான் பாத்துக்கணும், உங்களை நான் பாத்துக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு உங்ககிட்ட நான் வாக்கு சேகரிச்சுட்டு நாளைக்கு உங்ககிட்ட தான் வந்து நான் நிக்கணும். உங்களுக்கு நான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில நான் பாக்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், தண்ணியே இல்ல, தண்ணி கிடையாது, தண்ணி பிரச்சனையும் இருக்குது. அதே சமயம் வேலை வாய்ப்பு பிரச்சனை, நம்ம பசங்களுக்கு வேலை இல்ல, எல்லா பசங்களும் வெளியில இருக்காங்க. நம்ம குடும்பமே தனித்தனியா இங்க கோழி ஒரு கூட்டுல, சேவல் ஒரு கூட்டுல, கோழி குஞ்சு அங்க எங்கும் அன்பில்லாத காட்டுலன்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம குடும்பம் இன்னொரு இடத்துல இருக்குது இல்லையா? எல்லாரும் வேலையில வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாம் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்னா இருக்கணும். நம்ம இருக்கிற நம்மளுடைய சொந்தக்காரர்களோடு நம்ம இருக்கிறதா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய நம்ம கொடுக்கணும்னா முதல்ல இங்க தண்ணி வளம் பெருகணும், அதே சமயம் வேலை இருக்கணும், ஒரு தொழிற்பேட்டை அமையணும். அரூர் என்பது சட்டமன்ற தொகுதியாக இருக்கின்றது, ஆனா அதை ஒரு தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள். அது இனிமேல் அரூர் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டம்னோ சட்டமன்றம்னோ சொல்லக்கூடாது. அது ஒரு முன்னேற்றம் அடைந்த, வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதியாக அரூரை நான் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நான் பாடுபடுவேன். தண்ணீர் கொண்டு வரணும், அதுதான் என்னுடைய கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் பாடுபடுவேன். இதையெல்லாம் நான் நாடாளுமன்றத்துல டெல்லியில போய் சொல்லணும்னா நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும். எந்த சின்னத்துல ஓட்டு போடணும் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. மாம்பழம் சின்னத்துல நீங்க எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்மளால டெல்லிக்கு போய் இதெல்லாம் கேட்க முடியும். அப்படி கேட்டாதான் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வேலை, குடும்பம் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம். நான் இதை உரிமையா உங்க வீட்டு பொண்ணா உங்களை நான் கேட்கிறேன். நான் உங்களை எல்லாம் என்னுடைய குடும்பமா தான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் என்னைக்கும் இருப்பேன். நான் ரொம்ப எளிமையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நான் ரொம்ப பாசமா உங்ககிட்ட கேட்கறதும், உங்ககிட்ட உரிமையா கேட்கறதும் உங்களுடைய வாக்குகளை மட்டுமல்ல, உங்களுடைய அன்பையும் தான் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.